31 ஆண்டுகள் ஆயும் கூட இந்த வழக்கில் பயன்படுத்த வெடிகுண்டை யாரும் செய்யலைன்னு செஞ்சாங்கன்னு தெரியாது, எங்கு செய்யப்பட்டதுன்னு தெரியாது. இல்லை, நான் போராடினதுக்கு காரணம் நான் நிரபராதின்னு நான் மனப்பூர்வம் நம்பினதுனால 31 ஆண்டுகள் என்னால் போராட முடிஞ்சுது. நான் தோற்றுறக்கூடாதுன்ற வைராகியத்தை எனக்கு அதுதான் கொடுத்துருந்துச்சு. ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் மண்ணில் உலாவறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கு. அது முழுக்க 4 செவருக்குள்ளே தான், அந்த என்னுடைய அறைக்குள்ளே தான் நான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. நாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாமே கிடைக்கும். அது சிறை வந்து ஒரே நிலைமையில் இருக்காது. அது ஒரு அன்பிரிடிக்டபிள். அந்த இடம் வந்து அப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் துணைவியார் அழுதாங்க. அறிவு, ஐயோ இந்த பிள்ளையை போய் தூக்கில் போடுறாங்களே அப்படின்னு. அப்போ நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். தீர்ப்புகள் இருக்குது, நிச்சயமான முறையில் இந்த தூக்கு தண்டனை நிறுத்திடுவாங்க அப்படின்னு. ஐயோ இப்படி என் பையன் என்னை கொண்டு வந்து சங்கடத்தைப்படுத்திட்டானே அப்படின்னு நினச்சிருந்தா நானும் தோற்றுருப்பேன். அல்லது எங்கள் அம்மா வந்து இப்படி ஒரு சூழ்நிலையை நிறுத்திட்டேனே அப்படின்ற ஒரு நிலைமை எனக்கு வந்திருந்தால் எங்கள் அம்மாவும் தோற்றுருப்பாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் 2 கட்சிகள், திமுக அதிமுக ரெண்டுமே அதில் வந்து எந்த மாறுபாடும் இல்லாமல் அதை ஆதரித்தாங்க, அந்த விடுதலையை ஆதரித்தாங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போது 31 ஆண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு தற்போது விடுதலை என்று கிடைத்திருக்கிறது. நீங்கள் அதற்கு முன்பாகவே பரவாயில்ல அதிலெல்லாம் இருந்தாலும் கூட இந்த முழுமையான விடுதலை அப்படிங்கிற அறிவிப்பு வந்தபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இல்லை, ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மகிழ்ச்சி, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தீங்களான்னு கேட்குறாங்க. அது பெரு மகிழ்ச்சியாக இல்லை பெரு நிம்மதியாக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சலிப்படையக்கூடிய ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு சட்ட போராட்டம். அதில் இந்த முடிவுக்காக ஒரு 31 ஆண்டுகள் நான் வந்து ஒரு தவம் இருந்திருக்கிறேன். அது கிடைக்கும்போது ஒரு 31 ஆண்டுகள்னும் போது அது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சின்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு மன நிறைவு, மன நிம்மதி அந்த அளவில் தான் அது இருந்தது. இப்போ நீங்கள் முதல்ல சிறைக்கு போகும்போது 19 வயது, அந்த தருணத்தில் வந்து நம்மளால் என்னங்கிற கூட புரிஞ்சிருக்க முடியாத ஒரு தருணமாக உங்களுக்கு இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான மன உறுதியை வந்து எப்படி பெற்றீங்க? ஏன்னா ரொம்ப கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும், அரெஸ்ட்டு, அதை தொடர்ந்து விசாரணைகள் எல்லாமே. அந்த மன உறுதியை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அந்த காலகட்டத்தை எப்படி கடந்தீங்க? ஏன்னா வாழ்க்கையை தொடங்கக்கூடிய வயசில் இது ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமாக. இல்லை, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 வயசு நான் உள்ளே போகும்போது அது ஓடி திரிகிற வயசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ எல்லா மனிதர்களுக்குள்ள ஆசாபாசங்கள் தான் எனக்கும் இருந்தது. எல்லா இளைஞர்களுக்கு என்ன இருக்குமோ அந்த வயசில் அதுதான் எனக்கும் இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு வழக்கில் நான் புனையப்படும் போது ஒரு அறைக்குள்ளே நான் முடக்கப்படும் போது ரொம்ப மன அழுத்தம், மன வேதனை, விரக்தி எல்லாமே ஏற்படுது. அதுலேருந்து கடக்கிறதுக்கு வந்து என்னுடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. குடும்பத்தினுடைய பாசம், அன்பு, அதை நான் வந்து மிகப்பெரிய ஒரு பேராக நினைக்கிறேன். குறிப்பாக எங்கள் அம்மாவுடைய இது வந்து இன்றைக்கி உலகமே அறியும், தமிழ் உலகத்துக்கு நல்லா தெரியும் அம்மாவுடைய அந்த பாசம். இல்லை, சிறை அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே அவங்கள பற்றி நல்லா தெரியும். அதை தாண்டி எனக்கு இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை இதிலேருந்து மீட்கிறதுக்கு எனக்கு வாசிப்பு பழக்கம் இருந்தது. அதனால் அது போன்ற ஒரு என்னுடைய மன தேடல்கள், மன ஆறுதலுக்கான அந்த புத்தகங்களை வாசிக்கிறது மூலமாக என்னுடைய கவனத்தை நான் திருப்ப ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் என்னை தகுதிப்படுத்திக்கிட்டேன் அந்த மன ரீதியான துன்பத்திலிருந்து எப்படி நான் மீள்றதுன்றது. நீங்கள் கைது செய்யப்பட்ட தருணங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ஷாக்கான ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா அதுக்கப்புறம் ஒரு நீண்ட போராட்டத்தை அவங்க நடத்த வேண்டியிருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தை உங்கள் குடும்பத்தினர் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்களா? என்ன மாதிரி அவங்க அதை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறத? இல்லை, இத்தனை ஆண்டுகளாக நான் ஒரு 31 ஆண்டுகள் இருந்திருக்கேன் சிறைக்குள்ளே. எனக்கு வந்து எத்தனையோ முறை காய்ச்சல் வந்திருக்கு, தலைவலி வந்திருக்குது, ஏதோ எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்குது. அடுத்தது எத்தனையோ முறைகளில் நான் சட்ட போராட்டங்களில் சறுக்கி விழுந்திருக்கிறேன். அப்போல்லாம் நான் அந்த துன்பங்களை நான் காட்டிக்கிட்டதில்லை. அதே மாதிரி வீட்டில் என்ன துன்பங்கள் இருந்தாலும் கூட அவங்க எங்கிட்ட காட்டிக்கிட்டதில்லை. அம்மாவும் சரி, அல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி. ஸோ சிறையில் பெரிய பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க? ஏன்னா அவங்க மற்ற என்னுடைய கூட இருக்கிற சக நண்பர்கள் இருக்காங்களே வழக்கில், அந்த சிறைவாசிகள் மூலமாகத்தான் அவங்க அறிஞ்சிக்குவாங்க. அம்மா நான் சொல்ல மாட்டேன்னு தெரியும், நான் எந்த துன்பம் இருந்ததுன்னா சொல்ல மாட்டேன்னு தெரியும். என்னப்பா அப்படின்னு. அப்புறம் எங்கிட்ட கேட்பாங்க, என்னடா உனக்கு உடம்பு சரியில்லையாமே,
அப்படின்னா அதெல்லாம் விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பார்த்துக்கலாம் அப்படின்றவேன். அதே மாதிரி அம்மாவும் எங்கள் வீட்டு துன்பத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அக்கா தங்கச்சியும் தங்களுக்குள்ளே ஏதாவது உடல் கஷ்டம் இருக்குது, அது இது இருக்குதுன்னா அது கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் 2 தரப்புலையுமே இருந்தோம். அப்படி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. அவனுக்கு எந்த துன்பத்தையும் கொடுத்துடக்கூடாது, அவனுக்கு ஆறுதலாக நாம் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. இந்த போராட்டம் குறித்து நீங்கள் பேசும்போது சொன்ன மாதிரி உங்கள் அம்மா நடத்தின போராட்டம், அவங்க எல்லார்ட்டையும் பேசினது, எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்ததுங்கிறது ஒரு நீண்ட போராட்டம். இந்த போராட்டத்தை அவர் எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படின்னு முடிவெடுத்தார்? குடும்பத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் யாராவது எடுத்துகிட்டு போகணும். ஆமாம், நிச்சயமாக. அது வந்து அம்மா எங்கள் அப்பா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் குடும்பத்தில் இப்போ எனக்காக யாராவது ஒருத்தர் செயல்படணுன்ற எண்ணம் வருது. அக்கா இப்போ எங்கள் தங்கச்சி அப்போ படிச்சுட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு வந்து அப்போ தான் திருமணம் ஆச்சு, 3 மாதம் தான் ஆச்சு. அப்போ நான் கைதான பிறகு 3 மாதம் கழித்து திருமணம் ஆச்சு. அப்படி இருக்கிற சூழல் தான். எங்கள் அப்பா அரசு பணியில் இருந்தார். அப்போ அவருடைய பணியை விட்டுட்டு வர முடியாது, எங்கள் தங்கச்சியை படிக்க வைக்கணும். அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னென்னா, அம்மாவை வந்து அறிவை பார்த்துக்கிட்டோம், அவன் அறிவுடைய வழக்கை பார்த்துக்கிட்டோன்னா அது இயல்பாகவே அம்மாவுக்கு அந்த எண்ணம், அந்த பாசம் அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படி தான் தொடங்கினாங்க. ஒரு தனி மனுஷியாக தான் தொடங்கினாங்க. அப்போ நிறைய புறக்கணிப்புகள் சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் கடந்து அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை இருந்தது என்னென்னா, நம்முடைய மகன் வந்து ஒரு உண்மையானவன், அவன் ஒரு நிரபராதி அப்படின்றது தான் என்னுடைய தாயை இயக்குன ஒரே விஷயம். அதுதான் இன்றைக்கி இந்த நிலைமையில் கொண்டு வந்து எல்லாருடைய ஆதரவோடு நிறுத்தியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பின்னடைவுகள் அல்லது யாராவது புறக்கணிப்புகள் அதெல்லாம் வரும்போது சிறையில் உங்கள் பார்க்க வரும்போது இதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குருவாங்களா? ஒரு முறை கூட பகிர்ந்தது இல்லை என்கிட்ட. அது பின்னாடி தான் நான் வந்து அது அறியக்கூடிய சூழல் வந்திருக்குது. இப்போ விடுமுறையில் நான் வர காலகட்டங்களில் அல்லது வேறு யாராவது உறவினர்கள் நண்பர்கள் வர காலகட்டங்களில் அப்படி தான் அறிய முடிஞ்சிருக்குது. அம்மாவை பற்றி முதல்ல இப்போ நம்ம இவங்க நெடுமாறன் ஐயா அவங்களுடைய மகள் வந்து தொடரும் தவிப்புன்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க, பூங்குழலின்னு சொல்லிட்டு அவங்க புத்தகம் எழுதினாங்க. அந்த புத்தகத்தை நான் இன்னி வரையும் படித்ததில்லை. அவங்க கூட வருத்தப்பட்டாங்க என்கிட்ட, ஏன் நீ ரொம்ப அது ரொம்ப துயரமாக இருக்கும்னு. துயரமாக இருக்கும். எங்கள் அம்மாவுடைய துயரத்தை படிக்கிறதுக்கு என்னால் முடியல. அதனால் நான் இன்னைக்கு வரையும் படித்ததில்லை அந்த புத்தகத்தை. எங்கள் அம்மாவை பற்றி 2 புத்தகம் வந்திருக்குது. அப்புறம் அனுஸ்ரீ அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய அவங்க ஒரு பத்திரிகையாளர், அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க, அடைபட்ட கதவுகளின் முன்னால்னு. அதையும் நான் இது வரையும் படித்ததில்லை. ஏன்னா அம்மாவை பற்றிய துயரங்கள் வந்து என்னை ரொம்ப தாக்கிடும் அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு. கொஞ்சம் நான் ஒடிஞ்சிடுவேன் அப்படின்ற மாதிரியான, அதை நான் ஒடியக்கூடாது, நான் உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை நான் படிக்க மாட்டேன், படித்ததில்லை இது வரையும். அப்போ அவங்க வந்து உங்களை சிறையில் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வாக்கியங்களை தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆமாம், நாங்கள் 2 பேருமே அப்படி தான் வாழ்ந்துருக்குறோம். ஒருத்தர் நம்பிக்கை தான் கொடுத்துருக்குறோம். அம்மா தரப்புலேருந்து எனக்கு நம்பிக்கையாக சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைப்பா, நான் அது பார்த்துக்கிறாங்கப்பா, அவங்கெல்லாம் இருக்காங்கப்பா, அவங்க செய்வாங்கப்பா, அது நாங்கள் போய் பார்த்தோம்ப்பா, இவங்க ஆதரவு கொடுத்தாங்கப்பா, அவங்க ஆதரவாக இருக்காங்கப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. அப்படி தான் அம்மாவுடைய இது இருக்கும். இப்போ நானும் அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஜெயிச்சிடலாமா, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சட்ட ரீதியாக நிறைய நமக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி பழைய தீர்ப்புகள்லாம் இருக்குது, இப்படி தான் எங்களுடைய பேச்சுகள் இருக்கும். அப்போ ஒருத்தர் நாங்கள் அப்படி ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் உற்சாகப்படுத்திக்கிற இடத்துல தான் இருந்துமே தவிர எந்த நிலையிலையுமே மாற்று கருத்தாக வச்சுக்கிறது இல்லை. உற்சாகத்தை குறைக்கிற மாதிரியோ அது மாதிரி நாங்கள் பேசுனது கிடையாது. இப்போ இந்த சட்ட போராட்டத்தில் வந்து நிறைய பின்னடைவுகள் வரதான் செய்யும், எல்லா போராட்டங்களையும் பின்னடைவுகள் வரும். அந்த தருணத்தை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? நீங்களும் சரி, அவங்களுக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த உங்களுடைய அம்மாவும் சரி, திடீர்னு ஒரு தண்டனையை உறுதி பண்ணிடுவாங்க, திடீர்னு ஒரு தண்டனையை வந்து நிறைவேற்ற போகிறோன்னு சொல்லுவாங்க. அந்த தருணங்கள்லாம் ரொம்ப கடினமாக இருந்திருக்கு. இல்லை, நான் உள்ள சிறைக்குள்ளே நான் பார்த்துருக்கேன் நிறைய. வந்து இப்போ சிறை அப்படின்றது வந்து இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் சிறைக்குள்ளே பிறந்து சிறைக்குள்ளே வளர்ந்தவங்களாம் யாரும் கிடையாது. இந்த சமூகத்தில் நேற்று நம்மக்கிட்ட இருந்தவங்க தான் இன்றைக்கி சிறைக்குள்ளே இருப்பாங்களா இருக்கும். அதுதான். அப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ளே நிறைய இந்த மாதிரியான சிறைவாசிகளுடைய கதைகள் எனக்கு தெரியும். நிறைய இத்தனை 31 ஆண்டுகளில் நாம் பார்த்துருக்குறோம். அப்படி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாமானியர்களுக்கு இந்த நம்முடைய கெட்ட வாய்ப்பாக நம்ம நீதி அமைப்பு முறையில் வந்து ஒரு நீதியை பெறுவது என்பது வந்து அவ்வளோ எளிதான ஒரு காரியம் கிடையாது. இப்படி தான் நம்முடைய நிலைமை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் வந்து நான் இருந்தது வந்து ஒரு சென்சேஷனல் கேஸு. அது நான் அரசாங்கம் அப்படின்னும் போது நான் வந்து ரொம்ப சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு சாதாரண ஆசிரியருடைய மகன். எனக்கு வந்து பின்புலம்லாம் கிடையாது எனக்கு. அப்படின்னும் போது இதிலிருந்து மீண்டு வர்றதுன்றது பெரிய கடினமான உழைப்பு தேவைப்பட்டது, கடினமான அர்ப்பணிப்பு தேவைப்பட்டது.
நிறைய குடும்பத்தினுடைய ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அதெல்லாம் எனக்கு இருந்தது. எனக்கு இருந்தது, அதனால தான் நாம் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம். இந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ அது வந்து அப்படி தான் சூழல் இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லை, அந்த பின்னடைவை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? இந்த மாதிரி ஒரு சட்ட ரீதியான பின்னடைவுகள் வரும்போது மன ரீதியாக அதை வந்து உங்களுக்கு இதே கடந்து போயிடலாம், நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ரொம்ப கலங்கி போயிருக்கேன். காட்டிக்கிற மாட்டேன் நான். ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ 2018 எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. என்னென்னா, தியாகராஜன் அவருடைய அஃபிடவிட் பார்த்த உடனே நீதியரசரே வந்து கேட்டார், ஏன் வந்து உன்னுடைய தண்டனை கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பையே வந்து சீராய்வு பண்ணுவதற்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது அது ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகும்போது அது ஏதோ ஒரு காரணங்களால் அதில் நான் வந்து பின்னடைவாகிடுது. அப்போது பின்னடைவாகும்போது ரொம்ப கலங்கி போனேன் நான். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா, மீண்டும் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவேன். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் மீண்டும் பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சி திரும்பவும் அதுக்காக படிப்பேன். அப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் எடுத்து செஞ்சுருக்கிறோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு லீகல் டீம் அமைஞ்சாங்க. ஆமாம், ரொம்ப அறிவுபூர்வமான இளைஞர்கள் அவங்க அமைஞ்சாங்க. பிரபு ராம சுப்பிரமணியம்னு பாரிவேந்தன்னு சொல்லிட்டு 2 தம்பிங்க. இப்போ அவங்க வந்து முழுக்க ரொம்ப ஆழமான ஒரு இந்த கிரிமினல் சைடில் நல்ல லீகல் நாலேஜோடு எனக்கு அமைஞ்சாங்க. ஆனால் எங்களுக்கு 3 பேருக்கும் ஒரே நோக்கம் இருந்தது. என்னென்னா, இதில் வந்து நல்ல முடிவு வரணும் அப்படின்ற நோக்கம் இருந்தது. அதனால் யார் சரியான கருத்தோ அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்படி தான் என்னுடைய சட்ட அறிவை நான் உள்ளே வளர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த பின்னடைவுன்னு சொல்லும்போது, இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ண பிறகு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதை நீங்கள் ரொம்ப பெரிய பின்னடைவாக கருதி கலங்கி போன்னு சொன்னீங்க. ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு வந்து 2011 உங்களுடைய தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வு தான் ரொம்ப மோசமான ஒரு பின்னடைவாக எல்லாருமே பார்த்தோம். எல்லாருமே அதுதான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் இந்த டோட்டல் வழக்குலையும் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த தருணத்தில் வந்து நீங்கள் இதை கடந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா? இல்லை, அப்போ எனக்கு நம்பிக்கை இருந்தது கடந்துடலான்னு. ஏன்னா நான் எல்லாருக்குமே எங்கள் சிறையில் வந்து ஒரு சிறை அதிகாரி கீழ்நிலை உதவி சிறை அலுவலர்னு ஒரு நாள் வந்து எங்கிட்ட கண் கலங்கி அழுதார். அந்த 5 நாள் அந்த தனிமை சிறையில் இருக்கிறேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் துணைவியார் அழுதாங்க, அறிவு, ஐயோ இந்த பிள்ளையை போய் தூக்கில் போடுறாங்களே அப்படின்னு. அப்போ நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். என்ன ஆறுதல் சொன்னேன்னா, நிச்சயமாக வந்து நீங்கள் நான் தூக்கில் போக மாட்டேங்க, கவலைப்பட. எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லைங்கய்யா, தீர்ப்புகள் இருக்குது, நிறைய பழைய தீர்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது படித்ததுனால தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. தீர்ப்புகள் இருக்குது, நிச்சயமான முறையில் இந்த தூக்கு தண்டனை நிறுத்திடுவாங்க அப்படின்னு. இப்போ அதில் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம், எப்போவுமே எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஆழமான ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, நம்முடைய தங்கை செங்கொடியுடைய தியாகம், மரணம், அது வந்து வாழ்க்கையில் என்னால் தவிர்த்துருக்க முடியும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த தீர்ப்பு வந்த உடனே தான் எனக்கு அந்த எனக்குள்ள ஒரு அச்சம் வருது. இனிமேல் நாம் தப்பிக்க முடியாது, தூக்கு போட்டுருவாங்க போல இருக்குது அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது. அந்த நேரத்தில் தான் திரு தியாகராஜன் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார். ஏன்னா அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு, அவரும் அதை உணர்ந்துட்டார். அந்த தீர்ப்பு வந்து 10வது நாள் எனக்கு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள பேரறிவாளனுக்கு வாழிய நலம், உங்கள் வழக்கு குறித்த எனது உதவியோ அல்லது கருத்தோ தேவைப்படும் கீழ்கண்ட முகவரி அல்லது தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளும். அவ்வளோதான் அந்த கடிதம். அது என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியாது. இப்போ அந்த விஷயங்கள் வரும்போது தான் நமக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்தது. அப்புறம் ஐயா ஜஸ்டிஸ் சதாசிவம் அவர்கள் வந்து ஏறத்தாழ 15 பேருக்கு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி சத்ருகன் சௌஹான் அந்த வழக்கு, புகழ்பெற்ற வழக்கு, இன்றைக்கி ஒரு மனித உரிமை தளத்தில் இன்றைக்கி இந்தியாவினுடைய புகழை பரவ செய்யக்கூடிய ஒரு மரண தண்டனைக்கு எதிரான ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்ப்புன்னு வச்சுங்களேன். நிறைய மேற்கோள்கள் இன்றைக்கி அதிலிருந்து காட்டப்படுது. நிறைய மரண தண்டனை சிறைவாசிகள் அதனால் ஆயுள் சிறைவாசிகளாக தண்டனை பெறுறாங்க. அந்த வழக்கு தீர்ப்பு கொடுக்குறார் ஜனவரி 15ஆம் தேதி. அதுக்கப்புறமா ஜனவரி 21ஆம் தேதி 2014, அப்புறம் பிப்ரவரி 18 எங்களுக்கு தூக்கு தண்டனை அவர் தான் குறைக்கிறாங்க, 3 பேர் கொண்ட மாதிரி. இப்போ 31 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கீங்க. உங்களுடைய சிறை வாழ்க்கைங்கிறது வந்து என்ன மாதிரி இருந்தது? தண்டனை காலத்துலேயும் சரி, அதற்கு பிறகான சட்ட போராட்ட காலங்கள்லேயும் உங்களுடைய சிறை வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது? இல்லை, சிறை பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. அது சிறை அதிகாரிகள் சொல்லுவாங்க. பொதுவாக நாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாமே கிடைக்கும். அது சிறை வந்து ஒரே நிலைமையில் இருக்காது. அது ஒரு அன்பிரிடிக்டபிள். அந்த இடம் வந்து
யாராவது ஒரு சிறைவாசி ஏதாவது ஒன்று செய்வாங்க. அப்போ அது வரையும் நீங்கள் வந்து சிறையில் வந்து நல்லா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது உங்களுக்கு வரையும் இது வரையும் கிடைச்ச சலுகை கூட இல்லாமல் போயிடும். அப்படியான ஒரு சூழல். இப்போ இப்படியான சூழலில் தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் மண்ணில் உலாவறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கு. 91லேருந்து 2001 வரையிலும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வராண்டாவில் தான் எங்களுடைய வாழ்க்கை. வராண்டானா ஒரு 6 அடி அகலம் இருக்கும், ஒரு 20-25 அடி நீளம் இருக்கும். அதுக்குள்ளே தான் பகல் நேரங்களில். இரவு நேரங்களில் வந்து செல்லுக்குள்ளே தான் எங்களுடைய வாழ்க்கை. அதுக்கு முதல்ல ஒரு காலம் இருந்தது. அதுனா செங்கல்பட்டில் ஒரு 1.25 வருஷம் நாங்கள் செங்கல்பட்டில் இருந்தோம். அது முழுக்க 4 செவருக்குள்ளே தான். அந்த என்னுடைய அறைக்குள்ளே தான் நான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கூட எங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. ஏன்னா நாங்கள் பேசிக்கலாம். பேசுகிறது வந்து அதிகாரிகளுக்கோ மற்ற காவலர்களுக்கோ கேட்கணும். நாங்கள் பேசுகிறது சத்தம் போட்டு பக்கத்து அறைகளுக்கு பேசணும். ஏன்னா இந்த வழக்கு குறித்து என்ன அவங்க பரிமாறிக்கிறாங்க அப்படின்றது அங்கே எதுவும் கிடையாது. ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்க தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு எண்ணம், நாங்கள் வந்து ஒருத்தர் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த நிலைமை மாறுது. ரிமாண்டில் வந்து வராண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு காலம் வருது. அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்த பிறகும் மத்திய சிறைகளுக்கு போகிறோம். சேலம் சிறைகளுக்கு போனோம், சிறைக்கு போனோம். அப்புறம் வந்து வேலூர் சிறைக்கு வந்தோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வராண்டா வாழ்க்கை தான். 2001 தான் அது மெல்ல அது பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு கண்காணிப்பாளர்கள் எங்களுடைய நன்னடத்தையின் காரணமாக அதை வந்து எங்களை வந்து வெளியே சுற்றுறதுக்கு, விளையாடுறதுக்கு, நடைப்பயிற்சிக்கு, இப்படி பொதுவான விஷயங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் மெல்ல 2002 2003 அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலைமை மாறுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த போராட்டத்தை உங்கள் அம்மா தான் முன்னின்று நடத்துனாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த போராட்டத்தோட எந்த கட்டத்திலேயாவது உங்கள்கிட்ட வந்து வருத்தப்பட்டிருக்காங்களா, நீ இந்த மாதிரி என்னை வந்து இந்த கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு? ஒரு நாளும் இல்லை. அதுதான் இதில் ஏதாவது ஒரு இடத்துல நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், ஐயோ இப்படி என் பையன் என்னை கொண்டு வந்து சங்கடத்தைப்படுத்திட்டானே அப்படின்னு நினச்சிருந்தா நானும் தோற்றுருப்பேன். அல்லது எங்கள் அம்மா வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் நிறுத்திட்டேனே அப்படின்ற ஒரு நிலைமை எனக்கு வந்திருந்தால் எங்கள் அம்மாவும் தோற்றுருப்பாங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே அது எப்போவுமே இருந்ததில்லை. சிறை அதிகாரிகள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு 10 நிமிஷம் அம்மாக்கள் வந்தாங்கன்னா அம்மாக்கள்கிட்ட யார் பெருசாக நிறைய நேரம் பேச போகிறாங்க? பேச மாட்டாங்க. 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி பேசுவாங்க. நாங்கள் மணிக்கணக்காக உட்காந்து பேசுவோம் சில நேரங்களில். அதிகாரிகள் கேட்போம், என்ன தாண்டா பேசுகிறீங்க நீயும் அவங்க அம்மாவும் என்ன தான் பேசுகிறீங்க? எல்லா கதையும் பேசுவோம். திடீர்னு வருவாங்க, அந்த பார்த்து இங்கே பாடுறா இந்த டிக்கெட் விலை ஏறிடுச்சுரா, பஸ் டிக்கெட்டு இங்கேருந்து இந்த ரூட்டுக்கு இந்த வைக்கட்டும் அப்படின்வாங்க. அந்த மரம் அங்கே ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த மரத்தை இப்போ வெட்டிட்டாங்களா அப்படின்வாங்க. இந்த மூலையில் உனக்கு வந்து அதாவது வெளி உலகத்தை ட்ரா பண்ணிடுவாங்க அப்படியே. இந்த பஸ்ஸில் இப்படி வந்தேன், இந்த பஸ்ஸில் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கடை ஒன்று கட்டியிருக்காங்கடா இங்கே பார்க்கும்போது அப்படின்வாங்க. இந்த டீ விலை இவ்வளோ ஏறிடுச்சுரா அப்படின்வாங்க. இப்படி எல்லாத்தையும் வெளி உலகத்தை அவங்களுக்கு ஆதங்கம், ஆசை. அந்த வெளி உலகத்தை வந்து மகன் பார்க்கலையே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டுன்னு அது எல்லாத்தையுமே அவங்க காட்டணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய சட்ட போராட்டம் நடந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு முதலமைச்சர்கள், பல்வேறு அரசாங்கங்கள் இருந்திருக்கு. இவங்களோட ஒத்துழைப்பு அல்லது அணுகுமுறை இந்த வழக்கு தொடர்பாக எப்படி இருந்தது? இல்லை, முதல்ல ஆரம்பத்துலலாம் வந்து எந்த விதமான அப்படியான எந்த ஒரு உதவியோ அல்லது ஆதரவு நிலைப்பாடுகளோ எதுவுமே இல்லை. செங்கொடி 2011 வந்து செங்கொடியுடைய தியாகம், உயிர் தியாகம் வந்து அரசை திரும்பி பார்க்க வைத்தது. அதுக்கு முதல்ல மக்களுடைய போராட்டங்கள் இருந்தது. அமைப்புகள், அரசியல் மற்ற அரசியல் அமைப்பினர்லாம் அவங்கெல்லாம் போராடினாங்க. மனித உரிமை அமைப்பினர், மனித உரிமை போராளிகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. நீதியரசர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், அதே மாதிரி எழுத்தாளர்கள், கல்விமான்கள் அவங்கெல்லாம் வந்து இதுக்காக ஆதரவு தெரிவித்தாங்க. அரசு வந்து இந்த வழக்கில் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டையும் எடுத்ததுக்கான ஒரு திருப்புமுனை வந்து செங்கொடியுடைய தியாகம். அடுத்தது அவங்க எடுத்த நிலைப்பாடு சரிதான் அப்படின்றது வெகு மக்கள்கிட்ட போய், இல்லை நாம் இதில் உறுதியாக நிற்போம், இதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு உருவாக்குனது 2013 தியாகராஜன் வந்த பிறகு தான் அது வந்து வெளிப்படையாக அவர் வந்து பேட்டிகள் கொடுத்தார் இல்லைங்களா, இந்த மாதிரி நான் வாக்குமூலத்தை தவறாக பதிவு செய்து விட்டேன்னு. அப்போ வந்து எல்லாருமே அதை வெளிப்படையாக ஆதரித்தாங்க. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் 2 கட்சிகள், திமுக அதிமுக ரெண்டுமே அதில் வந்து எந்த மாறுபாடும் இல்லாமல் அதை ஆதரித்தாங்க, அந்த விடுதலையை ஆதரித்தாங்க. இதுக்கு செய்யணும்,
ஒரு பிழை நடந்திருக்குது அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தினாங்க. இப்போ உங்கள் வழக்கில் அளிக்கப்பட்ட இறுதி தீர்ப்பு வந்து மாநில அரசோட அதிகாரங்கள் குறித்தும் ஆளுநரோட அதிகாரங்கள் குறித்தும் வரையறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு தீர்ப்பு நம்முடைய வழக்கில் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நாம அதை எதிர்பார்த்து இந்த வழக்கை நான் வந்து முதல்ல நான் தொடுக்கலை. நான் இந்த வழக்கில் வந்து பல்நோக்கு விசாரணை முகமையினுடைய விசாரணை வந்து எனக்கு அதில் இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து என்னுடைய இந்த குற்றவாளி அல்லது இந்த தீர்ப்பு குற்றவாளின்னு வழங்கின தீர்ப்பை மாற்றுவதற்கு நிச்சயமாக பயன்படும். என்னை வந்து நிரபராதின்னு சொல்கிறதுக்கான தரவுகள் அதில் கிடைக்கும்னு நான் உறுதியாக நம்பி தான் அந்த வழக்கு நான் போட்டேன். அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வழக்கில் வந்து நீதியரசர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெடிகுண்டு, இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு, ஏன்னா 2005 திரு ரகோத்தமன் அவர் தான் இதில் வந்து சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற பிறகு ஒரு ஆவணப்படம் வெளியிடுறார், இந்த ஹியூமன் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணப்படம் வெளியிடுறாரு. அதில் ஒரு கடைசி கேள்வி, இதில் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஏதாவது விஷயம் இருக்கிறதா அப்படின்னும் போது, ஆம் இருக்கிறது. இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டை செய்தது யார், எங்கு செய்தார்கள் என்பதை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு அதை சொல்கிறாரு. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் 31 ஆண்டுகள் ஆயும் கூட இந்த வழக்கில் பயன்படுத்த வெடிகுண்டை யார் செஞ்சாங்கன்னு தெரியாது, எங்கு செய்யப்பட்டதுன்னு தெரியாது. ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் கருணை மனு அப்படின்றத வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவருக்காக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு அனுப்புகிறார். அதுதான் அவங்க எதிர்பாராத தருணம். அப்போ தான் இந்த வாதங்கள் வர வேண்டிய கட்டாயம் வந்து நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுதானே கேட்டீங்க நீங்கள். இப்போ அதுக்கான கட்டாயங்கள் ஏற்படும் போது அது ஏன்னா அது வந்து என்ன அரசியல் சட்டத்தில் இருக்கிறதோ நீதியரசர்கள் சொன்னது தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இது. ஏன்னா இங்கே யாரும் பெரியவர்கள் கிடையாது, இங்கே அரசியல் சட்டம் தான் பெரியது. நீங்கள் விடுதலையான பிறகு பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவங்களும் இதை வரவேற்றிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி இயக்கங்கள்னு மட்டும் நான் பார்க்கல. நீங்கள் வந்து இது வந்து வெகு மக்கள் சாதாரணமாக நான் போகும்போது எல்லாரும் என்கிட்ட அன்பாக ரொம்ப, இப்போ என்னுடைய ஊரை சார்ந்தவர்கள் எல்லாம் என்னுடைய பாசமாக அந்தளவுக்கு இருக்கிறாங்க. அவங்களாம் யாரும் கட்சி சார்பு அமைப்பு சார்புலாம் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வீட்டு பிள்ளைகளாக நினைக்கிறாங்க. அது வந்து முக்கியமான காரணம் இந்த எங்கள் அம்மாவுடைய இந்த 31 ஆண்டு கால உழைப்புன்னு தான் நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். அவங்க ஒவ்வொரு தாய்மார்கள்ட்டையும் கொண்டு போய் என்னுடைய நியாயங்களை சேர்த்துருக்குறாங்க. அப்போ தங்களுடைய வீட்டு பிள்ளைகளாக நினைக்கிறாங்க. அதை தான் நான் உணர்றேன், அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பல்வேறு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன. நான் 2 பார்வையை வச்சு கேட்குறேன், அதில் வந்து நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஒன்று, ஒருவர் நிரபராதி அப்படின்னு தன்னை கருதினா அவர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்துவதன் மூலம் விடுபட முடியும், அல்லது சட்ட போராட்டங்களை சரியாக நடத்துவதன் மூலம் நம்ம ஒரு வழக்கிலிருந்து விடுபட முடியும். இதில் வந்து எது உங்களுக்கு பொருந்தது? இல்லை, நான் போராடினதுக்கு காரணம் நான் நிரபராதின்னு நான் மனப்பூர்வம் நம்பினதுனால 31 ஆண்டுகள் என்னால் போராட முடிஞ்சுது. நான் தோற்றுடக்கூடாதுன்ற வைராகியத்தை எனக்கு அதுதான் கொடுத்துருந்துச்சு. நான் அது அப்படித்தான் நான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கேனான்றது மாற்று கருத்து இருக்கலாம் உங்களுக்கு. நான் அந்த பேரில் தான் நான் வெளியே வந்திருக்கிறேன்னா, நிரபராதின்ற பேரில் தான் வெளியே வந்திருக்கிறேனான்றது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த நிரபராதின்னு எனக்கு மனசுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, மனசுக்குள்ளே இருக்குன்னா அதான் உண்மை. என்னை பொறுத்தவரையிலும் நான் கீழ் நீதிமன்றத்திலும் அப்படி தான் நான் வாதாடினேன், உச்சநீதிமன்றத்திலும் என்னுடைய தரப்பில் அப்படி தான் வாதாடினேன். ஆளுநர் கருணை மனுக்கள், மத்திய ஜனாதிபதி கருணை மனுக்கள்லேயும் நான் அப்படி தான் என்னுடைய மனுக்களை இது பண்ணேன். ஏன்னா தூக்கு கோட்டடியிலிருந்து முறையீட்டு மடல்னு ஒரு நூல் இருக்குது. என்னுடைய கருணை மனுக்கள் தான் நூலாக வந்தது. இப்போ அதில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது எங்கேருந்து வந்தது. நான் பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா, கருணை கேட்டுட்டான், கருணை மனு போட்டுட்டாங்க அப்படின்றது ஒரு தவறான சட்ட புரிதல் வெளியே. அதுதான் அந்த இது. அது நிறைய பேருக்கு, பல பேர் அவங்க புரிஞ்சிக்கிற மாட்டாங்க. என்ன கருணை மனு போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் முழுக்க நிரபராதின்னு சொல்லி தான் நான் மனுக்களை கொடுத்துருக்குறேன். அது வந்து ஆளுநர்கிட்டையும் குடியரசுத் தலைவர்கிட்ட அது ஏற்றுக்கிட்டாங்க. அது நான் அதுக்குள்ளே போகல. என்னுடைய தரப்பில் நான் அதை தான் முன் வச்சுருக்கிறேன் எப்போவுமே. அதனால் டே 1லேருந்து இன்றைக்கு வரையும் நான் அப்படி தான் என்னுடைய சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறேன். அதனால் இதில் வந்து அதுதான் எனக்கு அந்த நீங்கள் சொல்கிற அந்த சட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கான வலுவை எனக்கு கொடுத்தது. இப்போ நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க. இப்போ சிறையில் இருக்கக்கூடிய மற்ற 6 பேருக்கும் உங்களுடைய தீர்ப்பு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கும், உதவியாக இருக்கும். விரைவில் விடுதலை ஆவாங்கன்ற நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். நிச்சயமாக அது தமிழக அரசு அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க.
கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ அடுத்ததாக என்ன செய்யலாம்ங்கிறது உங்களுடைய திட்டம்? இல்லை, நான் இப்போ தான் வெளியே வந்திருக்கிறேன். இது எல்லாரும் கேட்குறாங்க அந்த கேள்வியை. நான் இப்போ தான் வெளியே வந்திருக்கிறேன். நான் ஒரு ஒரு 31 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு நான் ரொம்ப பிளைண்டாக இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. முதல்ல இந்த உலகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிருக்கிறேன். அப்போ அப்படியே தான் என்னுடைய உலகம் நிற்குது. அந்த 19 வயசில் நான் பார்த்தனோ அப்படியே தான் நிற்குது. அப்போ எனக்கு ஒவ்வொரு காட்சிகளுமே புதுசாக தெரியுது எனக்கு நான் பார்க்கும்போது. அப்போ முதல்ல அந்த காட்சிகளை உள்வாங்கி நான் இதுக்கு பழக்கப்பட்டுக்கணும். அதுக்கு ஒரு 6 மாதமாவது தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் குடும்பத்தோடலாம் பேசி கலந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் இல்லையா, நான் வாழணும் இல்லை நானும். இப்போ அதனால் இவ்வளோ காலம் அப்பா என்னுடைய அக்கா தங்கச்சி என்னை தத்தெடுத்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இனிமேல் நான் எனக்கான தேவைகள் இருக்குது, பொருளாதார தேவைகள் இருக்குது, குடும்ப செலவுகளுக்கான வேலைகள் இருக்குது. இப்போ அதை நானே தான் பார்த்துக்கணும். அதுக்கான ஒரு 6 மாதம் நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன்.